மீண்டும் ஜீவனோடு பாகம் 2 சகோதரர் யூஜின் பர்ன்ஸ் பக்கம் 128 அத்தியாயம் 17 ஆதார வசனம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. மற்றொரு வேலையை தேடிக்கொள்வதில் லெவ் ஆர்வமாக இருந்தான். அவன் பல தொழிற்சாலைகளை தொடர்பு கொண்டு விசாரித்தான். ஆனால் பெரும்பாலானவைகளில் போதுமான அளவு ஊழியர்கள் இருந்தனர். கற்றுக்கொள்வது என்பது நேரத்தை வீணடிப்பதாக இல்லாதிருப்பினும் தன்னுடைய எல்லா நேரத்தையும் முழுவதுமாக படிப்பதற்கு செலவிடுவதற்கு லெவ் விரும்பவில்லை. அவன் விரைவாகவே பாடங்களை கற்றுக்கொண்டான். பழைய உலகில் லெவ் கல்லூரியில் மின் பொறியியல் வல்லுநர் படிப்பை படித்திருந்தான். அந்த நாட்களில் இருந்த தகவல்களை விட இப்போது இன்னும் மேம்பட்டிருந்தது. கணினி தொழில்நுட்பம் லெவ்வை கவர்ந்தது. இப்போது அறிவுத்திறன் வேகமாக வளர்ந்தது மட்டுமின்றி கற்பிக்கும் முறைகளும் மேம்பட்டிருந்தது. பழைய உலகில் ஒரு வருடத்தில் கற்றுக்கொண்டவைகளை இப்போது அவன் ஒரே மாதத்தில் கற்றுக்கொண்டான். எரேமியா கோஹன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அன்றைய நாளின் அதிகாலை வேளையில் லெவ்விற்கு தனது பழைய கல்லூரி நண்பனான எரேமியா கோஹனிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. அவன் லெவ் தங்கியிருக்கும் இடத்தின் அருகாமையிலேயே பல நாட்களாக தங்கியிருப்பதாகவும் தான் லெவ்வுடன் வந்து தங்க முடியுமா என்று கேட்டார். லெவ் நண்பனை தனது வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். எரேமியா ஒரு யூத மத குருவாக மாறியிருந்ததால் காலப்போக்கில் இருவருக்கும் இடையிலான தொடர்பு நின்றுவிட்டிருந்தது. லெவ் எரேமியாவின் ஆணவத்தை தெளிவாக நினைவில் வைத்திருந்தான். இருப்பினும் பெரும்பாலான மக்கள் அதை பொறுமையோடு சகித்துக் கொண்டிருந்தனர். எரேமியா காலையில் லெவ்வினை அழைத்த போது தான் லெவ்வினுடைய வீட்டிற்கு வந்து தங்கும் போது தனக்கு நேரம் இருப்பதால் அங்கிருக்கும் தேவாலயத்தின் வழிபாட்டு சேவையில் போதிப்பதற்கு தான் விரும்புவதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வைக்குமாறும் லெவ்விடம் கேட்டுக்கொண்டார். லெவ்விற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இதுவரை லெவ் கலந்து கொண்ட எந்த தேவாலயத்தின் வழிபாட்டு சேவைகளிலும் குருமார்கள் அல்லது உதவியாளர்கள் பணிபுரியவில்லை. உண்மையில் பெரும்பாலான மத குருமார்களும் உதவியாளர்களும் வேதாகமத்தை புரிந்து கொள்ளாததாலும் பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் அவர்களுக்கிருந்த முந்தைய தொடர்புகளாலும் அவர்களுடைய மதிப்பினை இழந்திருந்தார்கள். எரேமியாவுக்கு எப்படி நாகரிகமான முறையில் மறுப்பு தெரிவிப்பது என்று லெவ்வுக்கு தெரியவில்லை. வழக்கமாக இருக்கும் யூத வழிபாட்டு கூட்டத்தின் போதனை முறையிலிருந்து இப்போதைய முறைமையானது முற்றிலுமாக வேறுபட்டது என்பதை லெவ் எரேமியாவிடம் விளக்க முயன்றிருந்தான். ஆனால் தான் தேவாலயத்தில் போதிக்க வேண்டும் என்று எரேமியா வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். லெவ் எரேமியாவிடம் தனது வீட்டிற்கு வருவதற்கான வழியையும் ஆராதனை துவங்கும் நேரத்தை பற்றியும் கூறியிருந்தான். லெவ் தொலைபேசியை வைத்த சிறிது நேரத்திற்குள்ளாகவே எரேமியா வந்துவிட்டார். வழக்கமான வாழ்த்துதல்களுக்கு பிறகு எரேமியா லெவ்விடம் தான் இறந்து விட்டதாகவும் சமீபத்தில்தான் உயிர் தெழுந்து வந்ததாகவும் கூறினார். அவரது மரணம் போரினால் ஏற்படவில்லை என்றும், ஆனால் எருசலேமுக்கு எதிரான முற்றுகைக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு வாகன விபத்தில் மரித்ததாகவும் கூறினார். லெவ் எரேமியாவிற்கு தன் குடும்பத்தினர்களான ரெபேக்கால், ஜாக், ரேச்சல் மற்றும் ஆனி ஆகியோரை அறிமுகப்படுத்த விரும்பியதால் சற்று முன்னதாகவே தேவாலயத்திற்கு அழைத்து சென்றான். லெவ் அன்றைய வழிபாட்டு ஆராதனையை ஏற்று நடத்தும் பொறுப்பாளர்களிடம் மரபு கோட்பாடுகளை பின்பற்றும் முன்னாள் மதகுருவான எரேமியா கோஹனை இன்றைய ஆராதனையில் போதிக்க அனுமதிக்க முடியுமா என்று விசாரித்தான். அவர்கள் அவ்வாறு செய்ய தயங்குவதாக தோன்றியது. எரேமியா கூட்டத்தை ஏற்று நடத்த விரும்புகிறாரா என்று லெவ்விடம் கேள்வி எழுப்பினர். எவ்வாறாயினும் எரேமியா தனது வாழ்க்கையில் கர்த்தருடைய வழிநடத்துதல்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல விரும்பினால் அவ்வாறு செய்வதற்கு அவர் வரவேற்கப்படுவார் என்று கூறினார்கள். துதிப்பாடல்களும் பிரார்த்தனைகளும் முடிந்த பின்னர் ஆராதனையை நடத்துபவர் கூட்டத்தாரிடம் சமீபத்தில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த எரேமியா கோஹன் என்ற பார்வையாளர் அவர்கள் நடுவே இருப்பதாகவும் அவர் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புவதாகவும் அறிவித்தார். எரேமியா பார்வையாளர்களின் மத்தியிலிருந்த தனது இருக்கையில் இருந்தபடியே தனது சாட்சியத்தை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஆராதனை நடத்துபவர் பயன்படுத்தும் மேடைக்கு சென்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஆய்வு தலைவரை நோக்கி
தன் கையை அசைத்துவிட்டு பிரசங்கிக்கத் தொடங்கினார். நான் யூத மதகுரு எரேமியா கோகன் என்று பார்வையாளர்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். இன்னும் அங்கீகரிக்கப்படாத சத்தியத்தை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று நம்புகிறேன். புனித தலைமைத்துவத்தின் முக்கியத்துவம் குறித்து உங்களுடன் பேச நான் இங்கு வந்துள்ளேன் என்று கூறி தொடர்ந்தார். அறை முழுவதிலும் ஓர் அசௌகரியம் நிலவுவதனை லெவ் உணர்ந்தான். அவன் கண்களை மூடி தன் உதட்டினை கடித்தவாறு எரேமியாவின் பேச்சை கேட்டான். நாம் நம்முடைய தேசத்திற்காக யுத்தம் செய்து ஒரு தேசமாகவே பாவம் செய்திருக்கிறோம். அதன் விளைவாக நமக்கான ஆசீர்வாதம் இன்று வரை தடுக்கப்பட்டுள்ளது. மேசியா விரும்பும் போது நம்முடைய தேசத்தை எந்தவித வன்முறையும் இன்றி அவர் நமக்கு கொடுத்திருப்பார். மேலும் அனைத்து யூதர்களுக்குமான ஆசீர்வாதங்களை உடனடியாகவும் அதே சமயம் முழுமையான அளவிலும் மேசியா கொடுத்திருப்பார் என்று எரேமியா கூறினார். எரேமியா போரினால் ஏற்பட்ட அழிவுகளையும் அதனால் உண்டான வன்முறையினை பற்றியும் விவரித்தார். பிற தேசங்கள் கோரிய நிலத்தை இஸ்ரேல் கொடுத்திருந்தால் ஓர் உயிரை கூட இழந்திருக்க மாட்டோம் என்றார். எரேமியாவின் வார்த்தைகளை கேட்ட பார்வையாளர்கள் பொறுமை இழந்ததை அவர்கள் வெளிப்படுத்திய அடையாளங்கள் மூலம் லெவ் அறிந்து கொண்டான். அவர்கள் தங்கள் இருக்கையில் நெளிந்தவாறும் ஒருவருக்கொருவர் சத்தமாக கிசுகிசுத்துக் கொண்டும் இருந்தார்கள். அவர் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் போரினால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்த தன்னுடைய கோட்பாடுகளை விளக்கினார். கடைசியாக எரேமியா ஒரு நீண்ட ஜெபத்தோடு எருசலேமின் உண்மையான சமாதானம் எது என்பதை நாம் நம் இருதயங்களிலும் போதனைகளிலும் உணர்ந்திருக்கலாம். வன்முறை மற்றும் பேராசையினால் நிறைந்திருந்த நம்முடைய பழைய வீணான மரபுகளுக்காக நாம் மனம் வருந்துவோம் என்று கூறி தனது ஜெபத்தை நிறைவு செய்தார். வழிபாட்டிற்கு பின்னர் பலர் எரேமியாவை சூழ்ந்து கொண்டனர். முதலில் அவர் திருப்தி அடைந்தது போல் காணப்பட்டார். பின்னர் அவரது நிலைப்பாட்டின் மீது மக்கள் கேள்வி எழுப்பவும் மற்றும் சவால் விடுவதையும் கண்டு அவர் குழப்பமடைய தொடங்கினார். தேவன் தனது தேசத்தையும் மக்களையும் எதிரிகளின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு மிகவும் உறுதியான வெற்றியினை பெற்றுத்தரும் வழிமுறையினை கையாண்டிருந்தார். இப்படி இருக்கும்போது எப்படி ஒருவரால் இவ்வளவு தைரியமாக மற்ற சாத்தியக்கூறுகளை கூற முடியும் என்று பார்வையாளர்கள் ஆச்சரியமடைந்தார்கள். ஆனால் எந்த ஒரு விமர்சனமும் எரேமியாவை மாற்றவில்லை. அவர்கள் மௌனமாக லெவ்வின் வீட்டிற்கு திரும்பி சென்றனர். தேநீர் அருந்திய பிற்பாடு எரேமியாவின் பிரசங்கத்தை குறித்து பேசுவதற்கு இதுவே தகுந்த நேரம் என்று லெவ் முடிவு செய்தான். காலை பிரசங்கத்தில் நீங்கள் சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எரேமியா. இஸ்ரேலின் எதிரிகளை தேவன் மிகப்பெரிய வல்லமையோடு எதிர்கொண்டார். வேறு வகையில் எதிரிகளை அணுகியிருந்தால் தேவனை பிரியப்படுத்தி இருக்கலாம் என்பது போன்ற எந்த ஒரு ஆலோசனையும் ஒரு யூகமாக மட்டுமே இருக்கும். தேவன் தமது மக்களுக்கு கொடுத்த தேசத்தை பிற தேசங்கள் கைப்பற்ற முயற்சித்தனர். தேசங்களின் ஆக்கிரமிப்புகளுக்காக தேவன் அவர்களை தண்டித்தார். வேதாகம தீர்க்க தரிசனங்களும் படையெடுத்து வரும் எதிரிகளை அடித்து தேவன் இஸ்ரேலை பாதுகாப்பார் என்று தெளிவாக காட்டுகின்றன. மேலும் தேவனுடைய வார்த்தையின் துல்லியத்தன்மையை வரலாறு நிறைவேற்றியுள்ளது. என்னை மன்னிக்கவும் எரேமியா, உங்கள் கருத்தோடு என்னால் உடன்பட முடியாது என்றான். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் தொடர்ந்தது. எரேமியா மேலும் மேலும் கோபமடைவதை லெவ் கவனித்தான். அவரது நெற்றியில் உள்ள நரம்புகள் புடைத்தன. அவர் தொடர்ந்து மிக வேகமாக பேசினார். லெவ்வால் ஒரு வார்த்தையை கூட இடையே பேச முடியவில்லை. எரேமியா ஆழ்ந்த மூச்சை எடுத்து நெற்றியில் இருந்த வியர்வையை துடைக்க முற்பட்ட இடைவெளியில் பேசுவதற்கான வாய்ப்பை லெவ் எடுத்துக்கொண்டான். உண்மைக்கு புறம்பான எதையும் பிரசங்கிக்க அனுமதிக்காத சக்தி வாய்ந்த ஆவிகள் உன்னை பேச முடியாதபடி செய்வதற்கான அபாயத்திற்குள் நீ இருக்கிறாய் என்றான். ரூபன் மேயருடன் தனக்கு உண்டான முதல் விளைவை பற்றின சொந்த அனுபவத்தை லெவ் பகிர்ந்து கொண்டான். லெவ் கூறியதை குறித்த எதை பற்றியும் சிந்திக்காமல் எரேமியா மேலும் எரிச்சல் அடைந்தார். சரிதான், உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைக்கு நீ உரியவன்தான் மற்றும் நீ உன்னுடைய தவறை புரிந்து கொள்ளவும் அது உனக்கு உதவும். மக்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தாக்குதலை கையில் எடுக்க முற்படும் போது நீ பெற்றதை போன்ற பின்விளைவுகளுக்கு ஆளாகி இருக்கின்றனர் என்று நானும் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் நான் வன்முறையோடு தொடர்புடைய எந்த ஒரு காரியத்தையும் கூறவில்லை. என்னுடைய யோசனையானது
எதிரிகள் இஸ்ரேல் மீது சுமத்திய நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டிருந்தால் வன்முறை தவிர்க்கப்பட்டிருக்கும் என்பதே எனது எண்ணமாக இருக்கிறது என்றான். சரிதான், ஆனால் உனது சிறந்த ஞானமானது பயன்படுத்தப்பட்டிருந்தால் போரின் முடிவுகள் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் என்று நீ குறிப்பிட்டாய். ஆனால் அவ்வாறு கூறுவது தேவனுக்கே ஒரு சிறந்த வழியை பரிந்துரைப்பது போன்ற அபாயத்திற்குள் உள்ளது போல் தோன்றுகிறது. இது மற்றொரு வகையிலான வன்முறை எரேமியா. உன்னுடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அவர் தேர்ந்தெடுத்த வழிமுறைக்கு எதிரான வன்முறை என்று அமைதியாகவும் அதே சமயத்தில் உறுதியோடும் லெவ் கூறினான். இருவருக்கும் லெவ் உயிர்த்தெழுதலின் தேநீரை ஊற்றினான். இருவரும் சமையலறை மேசையில் அமர்ந்தார்கள். எரேமியா தொடர்ந்து தங்குதல் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எரேமியா திடீரென்று அமைதியானார். காலையில் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதனால் நான் உன்னுடன் இரவு தங்கலாமா? நாளை தேவாலய கூடுகை வரை நான் உன்னுடன் தங்க விரும்புகிறேன். கூறப்போனால் நான் ஒருவேளை எனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றான். என் வீட்டில் தங்க உன்னை வரவேற்கிறேன் எரேமியா என்று லெவ் பதிலளித்தான். விரைவான மதிய உணவிற்கு பிறகு எரேமியா வெளியேறிய பின் லெவ் சற்று நிம்மதியாக உணர்ந்தான். அந்த நாளின் எஞ்சிய சிறிது நேரத்தை அண்மையில் அவன் கற்றுக்கொண்ட கிளை நறுக்கும் வேலையை அங்கிருந்த மரங்களுக்கு செய்து பார்த்தான். பகல் பொழுது விரைவாக கடந்து சென்றது. பிற்பகலின் பெரும்பகுதியை வேதாகமம் மற்றும் மதசார்பற்ற படைப்புகள் இரண்டையும் படிப்பதில் லெவ் செலவிட்டான். எரேமியா மாலை உணவிற்கான சரியான நேரத்தில் திரும்பினான். அவர் உணவிற்கான ஆசீர்வாதத்தை வழங்கி கிறிஸ்துவின் பெயரில் தனது ஜெபத்தை முடித்தார். முன்பு மரபு கோட்பாடுகளை மேற்கொள்ளும் மதகுருவாராக இருந்த ஒருவரிடம் இருந்து இதனை கேட்பது நன்றாக இருப்பதாக லெவ்விற்கு தோன்றியது. எரேமியா ஒரு திறமையான பேச்சாளராக இருந்தார். எந்த ஒரு கருத்து விவாதத்திற்குள் வந்தாலும் தன்னுடைய வலுவான கருத்துக்களை வெளிப்படுத்தி சமாளிக்க கூடியவராகவும் இருந்தார். சிலவற்றை லெவ்வால் ஒத்துக்கொள்ள முடிந்தது, ஆனால் பெரும்பாலானவற்றை வீணான வார்த்தைகளாகவே விட்டுவிட வேண்டியிருந்தது. லெவ் அவர்கள் பேசிய சிலவற்றை சுவாரஸ்யமான பாதைக்குள் திருப்புவதற்கு முயன்றான். அதனால் எரேமியாவிடம் அவர் எப்போதாவது முற்பிதாக்களை தொடர்பு கொண்டிருக்கின்றாரா என்று கேட்டான். இல்லை, அவர்கள் ஓய்வின்றி இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவிதமான சுமைகளையும் கொடுக்க நான் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். அவர்கள் தேவனுடைய அருமையான ஊழியக்காரர்களாகிய ஆண்களும் பெண்களும் என்று நான் அறிவேன். இத்தகைய திறமையானவர்கள் நம்முடைய காரியங்களை நிர்வகிக்கிறார்கள் மற்றும் கூடிய விரைவில் முழு உலக காரியங்களையும் நிர்வகிப்பார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். லெவ் முற்பிதாக்களில் இருவருடன் தனக்கு ஏற்பட்ட தொடர்புகளை பற்றியும் அவர்களின் ஞானத்தினாலும் கிருபையினாலும் தான் எவ்வளவு ஈர்க்கப்பட்டான் என்பதையும் குறித்து கூறினான். லெவ் தனது வலது கை எவ்வாறு செயலிழந்தது என்பதையும் முற்பிதாவாகிய சாராளை எப்படி தொலைபேசியில் தொடர்பு கொண்டான் என்பதையும் குறித்து விவரித்தான். சாராள் மிகவும் கனிவான முற்பிதாவாக இருந்தார். ஆனால் நடந்த எல்லாவற்றையும் முழு உண்மையுடன் சொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடம் கண்டிப்புடன் சொன்னார். மேலும் கிறிஸ்து அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்துவார் என்றும், நான் எதையாவது மறைக்க முயன்றால் அது என்னுடைய தண்டனையை நீட்டிக்க வழிவகுக்கும் என்றும் அவர் சொன்னார். நான் கூறிய அனைத்தும் உண்மை என்றும் நடந்த சம்பவத்திற்கு தூண்டுதலே காரணமாக இருந்தது என்பதை கண்டறிந்த அவர் விரைவில் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். 1 மணி நேரத்திற்குள் என் கை குணமாகிவிடும் என்று அவர் உறுதியளித்தார் என்று லெவ் விளக்கினான். லெவ் கூறியதை கேட்ட எரேமியா ஆர்வமாக இருப்பதாக தோன்றியது. ஆனால் லெவ்வின் வன்முறை நடத்தையை மன்னிக்க முடியாதது என்பதை எரேமியா தெளிவுபடுத்தினார். நகரத்தை பாதுகாக்க இஸ்ரேலிய வீரர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் தேவையற்றவை என்ற அவரது நிலைப்பாட்டை அவரது இந்த வார்த்தைகள் வலுப்படுத்தியது. அவர்கள் சரணடைந்திருந்தால் அந்த நேரத்தின் படுகொலைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்றார். மேசியா அவர்களுக்கு அமைதியான முறையில் வெற்றியை கொடுத்திருப்பார் என்று அவர் வாதிட்டார். லெவ் சொன்ன அனைத்தும் எரேமியாவின் நிலைப்பாட்டை வலுமைப்படுத்தியதோடு தான் தவறாக எதையும் கூறவில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது போன்றே தோன்றுகிறது. லெவ் எசேக்கியேல் 38 அதிகாரம் 16 மற்றும் 21 வசனமான, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட
என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவேன். என் எல்லா மலைகளிலும் பட்டயத்தை அவனுக்கு விரோதமாக வரவழைப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற வசனத்தை மேற்கோள் காட்டினான். லெவ் கூறி முடிக்கும் வரை எரேமியா கஷ்டப்பட்டு காத்திருந்தார். இந்த வசனமானது எது நடந்ததோ அதையே உறுதிப்படுத்துகிறது என்றும், எது நடந்திருக்க தேவையில்லையோ அதை குறித்து சொல்லவில்லை என்ற தனது கருத்தின் மூலம் பதிலடி கொடுக்க காத்திருந்தான். அனுமதிக்கப்படாத மற்றும் தவறான கோட்பாட்டின் மீதான எரேமியாவின் தொடர்ச்சியான வலிமையான அறிக்கையை கண்டு லெவ்விற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. மாலை பொழுது இன்னும் கடினமான வாக்குவாதத்தில் கழிந்தது. எரேமியாவின் அதிகார தோரணையும் மற்றும் தானே சரி என்ற உணர்வும் எந்த ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றத்தையும் சாத்தியமற்றதாக்கியது. அவர் தனது கருத்துக்களுக்கு இசைந்திராத அனைத்திற்கும் எதிராக சவால் விடுவதற்கும் தயாராக இருந்தார். இரவில் தூங்குவதற்கு முன்பு லெவ் எரேமியாவிடம் அவருடைய கோட்பாடானது சரிதானா அல்லது தவறானதா என்பதை கிறிஸ்து நியாயம் தீர்ப்பார் என்று கூறி எரேமியாவை எச்சரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்தான். கிறிஸ்து தான் கூறியதை சரி என்றே நியாயம் தீர்ப்பார் என்று எரேமியாவுக்கு நம்பிக்கை இருப்பதாக லெவ் கருதினான். காலையில் அவர்கள் தேவாலயத்திற்கு சென்றார்கள். ஜேக், ரேச்சல், ரெபேக்கால் உள்ளிட்ட அனைத்து வழிபாட்டாளர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்தை தெரிவிப்பதற்கான சரியான நேரத்திற்கு அவர்கள் இருவரும் ஆலயத்திற்கு வந்தார்கள். பாடல்கள் தொடங்கிய உடனேயே எரேமியாவின் மனதில் வழிபாட்டினை விட மற்ற காரியங்கள் அதிகம் ஓடுவதாக லெவ்வால் உணர முடிந்தது. அவர் பிரசங்க மேடையை எப்படி தன்வசமாக்கிக் கொள்வது என்று யோசித்துக் கொண்டிருப்பதையும், நேற்று அளித்த பிரசங்கம் நிராகரிக்கப்பட்டது என்பது ஒரு பொருட்டாக அவருக்கு தோன்றவில்லை என்பதையும், அவர் தனது கருத்தை வெளிப்படுத்துவதில் வெறித்தனமாக இருப்பதையும் லெவ் உணர்ந்தான். மேலும் அவரின் செயலை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் எண்ணினான். ஜெபத்திற்கு பிறகு எரேமியா எவ்வாறு தனது கருத்தினை மீண்டும் கோரப்போகிறார் என்பதை பார்ப்பதற்கு லெவ் காத்திருந்தான். எந்தவித தயக்கமும் இல்லாமல் எரேமியா தைரியமாக ஆய்வு தலைவரிடம் நேற்றைய தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்பதற்கு தன்னை அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார். இது லெவ்வை ஆச்சரியப்படுத்தியது. ஒருவேளை அவர் தனது நிலைப்பாட்டின் மீதான தவறை உணரத் தொடங்கியிருக்கலாம் என்று லெவ் நினைத்தான். அவரின் கோரிக்கையை ஏற்று பேசுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. நேற்றைய எனது பிரசங்கத்திற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று எரேமியா தொடங்கினார். நான் நிச்சயமாக மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டும். நேற்று நான் விளக்க முயற்சித்த என்னுடைய நிலைப்பாட்டை இன்னும் அதிகமாக தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் 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 எரேமியாவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. அவரது முகம் அவமானத்தால் சிவந்தது. அவர் தன்னுடைய கைகளால் சைகை செய்தார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. எவ்வளவு கடினமாக முயன்றும் நான் என்ற வார்த்தையை தவிர அவரால் வேறு எதுவும் சொல்ல முடியவில்லை. ஆய்வுத் தலைவர் அவரை லெவ்விற்கு அருகில் இருந்த அவரது இருக்கைக்கு அழைத்து சென்று அமர உதவினார். கிறிஸ்துவினுடைய வல்லமையானது எரேமியாவின் பேசும் திறனை தடுத்து விட்டிருந்தது என்பதை ஒவ்வொரு வழிபாட்டாளர்களும் அறிந்து கொண்டார்கள். கூட்டத்தின் கருப்பொருளானது உடனடியாக மாறியது. வழிபாட்டாளர்கள் அவர்கள் அனுபவித்த விளைவுகளையும் கற்றுக்கொண்ட பாடத்தையும் பகிர்ந்து கொள்ள ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையில் நின்றனர். எரேமியா தரையையே பார்த்து கொண்டிருப்பதையும் அவரது கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதையும் லெவ் கவனித்தான். வழிபாட்டு சேவை முடிந்த அடுத்த நொடியே எரேமியா கோகன் எழுந்து விரைவாக தேவாலயத்தை விட்டு வெளியேறினார். அவரது நடையின் வேகம் வேண்டுமென்றே வேகமாக இருந்தது. எரேமியாவை தனியே விட்டுவிட விரும்பியவனாக லெவ் சற்று பின்னால் நடந்தவாறு அவரை தொடர்ந்தான். லெவ் தனது வலது கை செயலிழந்ததை எண்ணி பார்த்தான். எரேமியாவிற்கான விளைவானது பொது இடத்தில் அநேக பார்வையாளர்களுக்கு முன் நிகழ்ந்ததால் சற்று கடினமானதுதான். ஆனால் அனைவர் முன்னிலைமையிலும் நடந்தால்தான்
அவர் கற்றுக்கொள்வார் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்த்தப்பட்டது. அவர் தலைக்கணம் பிடித்தவராகவும் பிடிவாதக்காரராகவும் இருந்தார். வேறு யாருடைய சாட்சியத்தையும் கருத்தில் கொள்ள விருப்பமில்லாதவராகவும் அவர் தனது கருத்துக்களை மட்டுமே முன்வைப்பவராகவும் இருக்கிறார் என்று லெவ் எண்ணினான். எரேமியாவின் ஒப்புதல் வாக்குமூலம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். எரேமியா லெவ்விற்கு அருகாமையில் இருந்த தொலைபேசியை சுட்டிக்காட்டினார். எரேமியா முற்பிதாக்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவதை அறிந்த லெவ் அவர்களை தொடர்பு கொள்வதற்குரிய எண்களை டயல் செய்தான். இணைப்பிற்குள் வந்த வரவேற்பாளர் அவனை தெபோராவுடன் பேசுமாறு கூறினார். ஷாலோம், லெவ், உங்களுடைய பிரச்சனை என்ன என்று முற்பிதாவாகிய தெபோரா கேட்டார். ஹலோ தெபோரா, நான் முன்னாள் யூத போதகரான எரேமியா கோகன் சார்பாக அழைத்திருக்கிறேன். இன்று காலை வேளையின் வழிபாட்டு சேவையில் அவர் யூதர்கள் எருசலேமுக்கு எதிராக படையெடுத்த எதிரிகளிடம் எவ்வித எதிர்பார்ப்பின்றி சரணடைந்திருக்க வேண்டும் என்றும் எதிரிகளிடம் எருசலேமை ஒப்படைத்திருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்திருந்தால் நடந்து முடிந்த பேரழிவானது தடுக்கப்பட்டிருக்கும் என்றும் பிரசங்கித்த போது அவருடைய குரலானது பறித்து கொள்ளப்பட்டது என்றான். லெவ், நான் கூறுவதை எரேமியாவும் கேட்கும்படி அவரை உங்களது இரண்டாவது தொலைபேசி இணைப்பில் வைக்கவும் என்று தெபோரா பதிலளித்தார். லெவ்வும் எரேமியாவும் லெவ்வின் படுக்கையறைக்கு நடந்து சென்றார்கள். லெவ் இரண்டாவது தொலைபேசியை எரேமியாவிடம் கொடுத்தான். எரேமியா படுக்கையில் அமர்ந்து பேசும் பொத்தானை அழுத்தி ரிசீவரை மெதுவாக தனது காதுக்கு நேராக உயர்த்தினார். லெவ் அவரிடமிருந்து குறுக்கே இருந்த நாற்காலியில் அமர்ந்து மற்றொரு தொலைபேசியை தன்னுடைய காதில் வைத்துக் கொண்டான். எரேமியா, நீங்கள் கேட்கிறீர்களா? எரேமியா வைத்திருந்த தொலைபேசியில் சத்தம் கேட்பதும் தெபோரா கேட்டார். எரேமியாவின் கைகள் நடுங்கியது. அவர் முணுமுணுத்தபடி லெவ்விடம் ஆம் என்று கூறுமாறு சைகை செய்தார். எரேமியா தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் தெபோரா என்று லெவ் கூறினான். நீங்கள் பேச விரும்புவதை நான் கேட்கலாம் என்றால் நான் தொடர்ந்து இணைப்பில் இருக்கிறேன் என்று லெவ் தெபோராளிடம் கூறினார். லெவ், நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் என்று தெபோரா பதிலளித்தார். எரேமியா, கவனமாக கேளுங்கள். உங்கள் கண்ணோட்டங்களையும் அவற்றை வெளிப்படுத்த முயன்ற உங்கள் ஆர்வத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் உங்களை அனுமதித்ததற்கான காரணம் மற்றவர்களிடமிருந்து நீங்கள் பெற்ற பதில்களானது நீங்கள் மாறுவதற்கேற்ற நன்மையை உண்டாக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். இன்றைய நிகழ்வானது எங்களை பொறுமை இழக்க செய்தது. தம் அதிகாரத்திற்கு கீழாக அனைத்து தேசங்களையும் கீழ்ப்படிய செய்வதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் மேற்கொண்ட சரியான வழிமுறையை நீங்கள் புறக்கணித்து பேச முற்பட்டீர்கள். வன்முறை நிறைந்த உலகமானது இஸ்ரேலை கைப்பற்ற படைகளை அனுப்பியது. இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ளும் என்ற தீர்க்க தரிசனமானது முன்னறிவிக்கப்பட்டு இருந்தது. மேலும் யுத்தம் இனி ஒருபோதும் அனுமதிக்கப்படாது என்பதை உலகிற்கு கற்பிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இதனை பயன்படுத்தினார். இராணுவத்தின் உடல் வலிமை சார்ந்திருப்பதை காட்டிலும் தேவனுடைய ஆவியின் வல்லமையை சார்ந்திருப்பதே அவசியமானது என்று தெபோரா தொடர்ந்தார். நீங்கள் செய்த பாவம் மிகவும் தீவிரமான ஒன்று. அறிவு சார்ந்த விளக்கத்தின் மூலம் சத்தியத்தை நிலைநாட்ட முடியும் என்று மக்கள் நினைத்ததால் பழைய உலகில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது. உங்களுக்கு உண்மை என்று தோன்றும் எதையும் கற்பிக்க உங்களுக்கு சுதந்திரம் இல்லை. தாங்கள் மேன்மையாக கருதும் தங்களது பொக்கிஷமான கருத்துக்களை பிரசங்கிக்க இனி அனுமதிக்கப்படாது. சத்தியத்தை பிரசங்கிப்பது மட்டுமே அனுமதிக்கப்படும். உங்களுக்கு நேரம் தேவை எரேமியா. உங்களுடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்க்கவும் உங்களுடைய பிடிவாத குணத்திலிருந்து விடுபடவும் உங்களுக்கு நேரம் தேவை. இன்னும் 2 வாரங்கள் நீங்கள் பேச முடியாமல் இருப்பீர்கள். உங்கள் மௌனத்தின் காலம் முடிந்ததும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்ப சரி செய்தும் நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை நீங்கள் கற்பிக்க முயற்சித்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வதும் உங்களுக்கு சவாலாக இருக்கும். தேவையான உதவியும் ஆதரவும் உங்களுக்கு வழங்கப்படும். நான் கூறியவைகள் உங்களுக்கு புரிகிறதா எரேமியா என்று தெபோரா கேட்டார். எரேமியா தனது நெற்றியை
கைகளால் தாங்கி பிடித்தவாறு படுக்கையில் அமர்ந்திருந்தார். அவரின் முகம் வெளிரி இருந்தது. தொலைபேசியை பிடித்திருந்த அவரது கைகள் நடுங்கின. எரேமியா லெவ்வை பார்த்து தெபோராவிற்கு சம்மதம் தெரிவிக்கும்படி தன் தலையை அசைத்தார். அவர் சரி எனும் விதத்தில் தலையசைக்கிறார். அவருக்கு புரிந்துவிட்டது என்று நான் நம்புகிறேன் என்று லெவ் தெபோராவிடம் தெரிவித்தார். நல்லது எரேமியா, நீங்கள் இன்னும் இணைப்பில் இருக்கிறீர்களா என்று தெபோரா கேட்டார். எரேமியா ஆம் என்று தலையசைத்ததை லெவ் தெபோராவிடம் தெரிவித்தான். இவ்வளவு கண்டிப்புடன் உங்களிடம் நடந்து கொள்ளுவதற்கு நான் வருந்துகிறேன். ஆனால் நீங்கள் தவறான கருத்துக்களை போதிப்பதில் பிடிவாதமாக இருந்தீர்கள். நீங்கள் மற்றவர்களை குறைவாக மதிப்பிட்டதால் நீங்கள் ஒருபோதும் யாருக்கும் செவிசாய்க்கவில்லை எரேமியா. உங்கள் பிடிவாதத்திற்கான விளைவை நீங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் தண்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். உங்கள் கண்ணோட்டமானது தவறானது என்று நீங்கள் உணர்ந்து கொண்ட பிறகு நீங்கள் என்னை அழையுங்கள். உங்கள் பேசும் திறனை பெற்ற பிறகு உங்கள் வாயால் பாவத்தை ஒப்புக்கொள்வதை நான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் இருவருக்கும் ஷாலோம் என்று கூறி இணைப்பை துண்டித்தார். ரிசீவரை படுக்கைக்கு அருகே இருந்த மேசையில் வைத்த எரேமியாவிடம் எந்தவித சலனமும் இல்லை. எரேமியா பலவீனமாகவும் நடுநடுங்கி போயிருந்ததையும் பார்ப்பதற்கு லெவ்விற்கு பரிதாபமாக இருந்தது. அவரின் நிலை தொலைந்து போன ஒரு குழந்தையின் நிலையை லெவ்விற்கு நினைவுபடுத்தியது. லெவ் தன் கரங்களை எரேமியாவின் தோள்களின் மீது போட்டு அணைத்து கொண்டான். லெவ் வழங்கிய இரவு உணவை உண்ண மறுத்து எரேமியா தனது அறைக்கு அழைத்து செல்ல லெவ்வை வேண்டினார். முந்தைய இரவு அவர் பயன்படுத்திய விருந்தினர் அறைக்கு எரேமியாவை லெவ் அழைத்து சென்றான். எரேமியா, உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் மேசையை தட்டுங்கள் என்று லெவ் பரிந்துரைத்தான். தனது அறைக்குள் நுழைந்ததும் எரேமியா மண்டியிட்டு ஜெபிக்க தொடங்கியதை லெவ் கண்டான். தண்டனையின் கீழ் இருக்கும் எவருக்கும் அவனுடைய தண்டனை காலத்தை புத்திசாலித்தனமாக கடந்து செல்வதற்கான சிறந்த மருந்தாக ஜெபம் இருக்கும். எரேமியா மிகவும் பிடிவாத குணம் கொண்டவராக இருந்த போதிலும் அவருக்காக லெவ் வருத்தப்பட்டான். முழுமையான அதிகாரத்தில் தெபோரா இருப்பதையும் தவறு இழைக்காது நீதி தீர்ப்பு வழங்குவார் என்பதையும் எரேமியா அறிந்திருந்ததால் தெபோராவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட கடிந்து கொள்ளுதலையும் விமர்சனத்தையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவரால் முடிந்தது. தெபோரா அவருக்கு கொடுத்த மருந்து அவருடைய இருதயத்திற்கு நன்மை தருவிக்க கூடியதாய் இருந்தது. இதன் சுவை கசப்பாக இருப்பினும் பிற்பாடு அது நீதியாகிய சமாதானம் எனும் பலனை கொடுக்கும். எரேமியா எஞ்சிய நாளின் பகுதியை தனிமையில் கழித்தார். மண்டியிட்டு ஜெபிப்பதையும் அவ்வப்போது கைகளால் செய்கை காட்டி பேசுவதையும் லெவ்வால் காண முடிந்தது. எரேமியா தான் செய்த தவறை ஒத்துக்கொள்ளும் மனநிலைக்கு வந்து விட்டார் என்றும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவரது முழங்கால்களிலிருந்து ஒரு சிறந்த மனிதனாக எழும்புவார் என்பதும் லெவ்விற்கு தெளிவாக தெரிந்தது. இறுதியாக எரேமியா இரவு உணவிற்கான நேரத்தில் தனது அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் லெவ்வை கட்டி அணைத்தார். அவரின் இச்செயல் லெவ்வை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏனென்றால் எரேமியா எப்போதும் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இல்லாமல் அறிவு சார்ந்தவராகவே இருந்திருந்தார். அவரது தண்டனையை நேரில் கண்ட சாட்சியாக லெவ் இருந்ததை அவர் நினைவில் கொண்டது போல் தெரியவில்லை. அவரின் திமிர் பிடித்த நடத்தை நீங்கி இருந்தது. லெவ் உணவிற்கான ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தான். லெவ் கேள்விப்பட்டிருந்த வரையில் தெபோரா எரேமியாவுடன் அதிக நேரம் செலவிட்டிருந்தார். ஆனால் அத்தருணத்தில் ஒரு நொடி கூட வீணாகவில்லை. எரேமியா பேச முடியாமல் இருந்த போதிலும் அவரின் மனமாற்றத்தை லெவ்வால் காண முடிந்தது. எரேமியா புன்னகைத்தார். முதல் முறையாக மற்றவர் பேசியதை அவர் கவனித்தார். இதற்கு முன்பு வரை அவர் மற்றவர் பேசியதை கவனித்ததே இல்லை. அவரது பேச இயலாத நிலைமையானது அவருக்கு தேவனிடம் செவிசாய்ப்பதற்கு உதவியது. முன்பு தான் தேவனின் வார்த்தைகளை கூட யாரிடமும் இருந்து கேட்க மறுத்துவிட்டதை இப்போது அவர் உணர்கிறார். எரேமியா தனது அறையில் ஜெபம் செய்வதிலும் வேத வாக்கியங்களை வாசிப்பதிலும் மாலை நேரத்தை கழித்தார். இரவு நேரத்தில் லெவ் வீடு திரும்பிய பின்பும் கூட எரேமியாவின் அறையில் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டே இருந்தது.
காலையில் எரேமியா லெவ்வுடன் தோட்டத்திற்கு செல்ல விரும்பினார். அவரின் வீட்டிற்கு நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டி இருப்பதால் காலை உணவிற்கு பின் அவர் புறப்படுவதாக ஓர் அட்டையில் எழுதி காட்டினார். காலை உணவிற்கு பிற்பாடு எரேமியா லெவ்வை தழுவி பிரியா விடை கொடுத்தார். மேலும் அவரது பேச்சு திரும்பியதும் தான் திரும்பவும் வருவதாகவும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி லெவ்விடம் காட்டினார். வாய்ப்பிருக்கும் போது மீண்டும் இங்கு வருவதற்கு அவரை வரவேற்றவாறு ஷாலோம் என்று கூறி லெவ் விடை பெற்றான். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் 18வது அத்தியாயத்தினை அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.